ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கேவி ஏவன் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிசம்பர் மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா டிசம்பர் 1லேருந்து 7 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோவாக போட்டிருக்கோம். ஸோ பார்க்கலன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 8 சரிங்களா, 8ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம் சரிங்களா. டிசம்பருக்குரிய கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேங்களா. ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தினமுமே லைவ் வீடியோ போட்டுட்ருக்கோம் சரிங்களா. நைட் 9 மணிக்கு பார்த்திங்கன்னா தினமும் நம்ம லைவ் வீடியோ வரும். ஸோ லைவ் வீடியோவில் பார்த்திங்கன்னா கொஸ்டின் ஆன்சர்லாம் டிஸ்கஸ் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ மறக்காமல் லைவ் வீடியோவும் அட்டன் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகக்கூடிய இந்த கரண்ட் அஃபேர்ஸ் தான் இன்றைக்கி நைட்டில் நான் கேட்க போகிறேன். நைட் 9 o'clock கேட்க போகிறேன். டிஸ்கஸ் பண்ண போகிறேன் கொஸ்டின் ஆன்சர் சரிங்களா. ஸோ மறக்காமல் தெளிவாக பார்த்துட்டு வாங்க. ஸோ இப்போ கொஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தமிழ்நாட்டில் காலநிலை விளக்க பூங்கா எங்கு தொடங்கப்பட்டது? தமிழ்நாட்டில் காலநிலை விளக்க பூங்கா எங்கு தொடங்கப்பட்டது? ஆன்சர் செங்கல்பட்டு மாவட்டம் சரிங்களா. செங்கல்பட்டு மாவட்டத்தில் கிளாம்பாக்கம் அப்படிங்கக்கூடிய இடத்துல தான் பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்காங்க சரிங்களா. செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம். ஓகே, அடுத்தது 2வது கொஷின். கூகுள் பாதுகாப்பு பொறியியல் மையம் எங்கு நிறுவப்பட்டது? கூகுள் பாதுகாப்பு பொறியியல் மையம் எங்கு நிறுவப்பட்டது? ஆன்சர் ஹைதராபாத். ஆன்சர் ஹைதராபாத். அடுத்தது 3வது கொஷின். போதைப்பொருள் தடுப்பு ஆணையத்தின் 68வது அமர்வின் தலைவராக எந்த நாடு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது? போதைப்பொருள் தடுப்பு ஆணையத்தின் 58வது அமர்வின் தலைவராக எந்த நாடு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் இந்தியா. ஆன்சர் இந்தியா. அடுத்தது 4வது கொஷின். அமெரிக்காவின் எந்த மாகாணம் டிசம்பர் 6ஆம் தேதியே மகாத்மா காந்தி நினைவு நாளாக அறிவித்தது? அமெரிக்காவின் எந்த மாகாணம் டிசம்பர் 6ஆம் தேதியே மகாத்மா காந்தி நினைவு நாளாக அறிவித்தது? ஆன்சர் நெப்ராஸ்கா. ஆன்சர் நெப்ராஸ்கா. ஓகே, அடுத்தது 5வது கொஷின். ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் புதிய தலைவர் யார்? ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் புதிய தலைவர் யார்? ஆன்சர் ஜமி சில்வா. ஆன்சர் ஜமி சில்வா. ஓகே, அடுத்தது 6வது கொஷின். 2024 டர்னர் பரிசை வென்றவர் யார்? 2024க்குரிய டர்னர் பரிசை வென்றவர் யார்? ஆன்சர் ஜஸ்லின் கவுர். ஆன்சர் ஜஸ்லின் கவுர். ஓகே, அடுத்தது 7வது கொஷின். சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் டிசம்பர் 9. ஆன்சர் டிசம்பர் 9ஆம் தேதி சரிங்களா. அடுத்தது 8வது கொஷின். உலக தியான தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? உலக தியான தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் டிசம்பர் 21. ஆன்சர் டிசம்பர் 21. ஓகே, அடுத்தது 9வது கொஷின். நந்தவனம் பாரம்பரிய பூங்கா எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? நந்தவனம் பாரம்பரிய பூங்கா எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் மகாபலிபுரம். ஆன்சர் மகாபலிபுரம். அடுத்தது 10வது கொஷின். உலகில் அதிக கோடீஸ்வரர்கள் கொண்ட நாடு எது? உலகில் அதிக கோடீஸ்வரர்களை கொண்ட நாடு எது? ஆன்சர் அமெரிக்கா. ஆன்சர் அமெரிக்கா. அடுத்தது 11வது கொஷின். மொபைல் மால்வேர் தாக்குதல்கள் அதிகம் நடைபெறும் நாடு எது? மொபைல் மால்வேர் தாக்குதல்கள் அதிகம் நடைபெறும் நாடு எது? ஆன்சர் இந்தியா. ஆன்சர் இந்தியா. ஓகே, அடுத்தது 12வது கொஷின். ரிசர்வ் வங்கியின் புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யார்? ரிசர்வ் வங்கியின் புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் சஞ்சய் மல்கோத்ரா. ஆன்சர் சஞ்சய் மல்கோத்ரா. ஓகே, அடுத்தது 13வது கொஷின். கானாவின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? கானாவின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஜான் மஹாமா. ஆன்சர் ஜான் மஹாமா. ஓகே, அடுத்தது 14வது கொஷின். 19 வயதுக்குட்பட்ட ஆசிய கிரிக்கெட் கோப்பையை வென்ற நாடு எது? 19 வயதுக்குட்பட்ட ஆசிய கிரிக்கெட் கோப்பையை வென்ற நாடு எது? ஆன்சர் வங்காளதேசம். ஆன்சர் வங்காளதேசம். அடுத்தது 15வது கொஷின். மனித உரிமைகள் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? மனித உரிமைகள் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் டிசம்பர் 10. ஆன்சர் டிசம்பர் 10. அடுத்தது 16வது கொஷின்.
யாருடைய பிறந்த தினம் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது? யாருடைய பிறந்த தினம் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் உவே சாமிநாதர். ஆன்சர் உவே சாமிநாதர். அடுத்த கொஷின், தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் வாகை சந்திரசேகர். ஆன்சர் வாகை சந்திரசேகர். ஓகே, அடுத்தது 17வது கொஷின், பீமா சகி திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது? பீமா சகி திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஹரியானா மாநிலம். ஹரியானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பானிபட் அப்படிங்கிற இடத்துல. சரிங்களா? ஓகே, அடுத்தது 18வது கொஷின், உர்ஜவீர் திட்டத்தை எந்த மாநிலம் தொடங்கி உள்ளது? உர்ஜவீர் திட்டத்தை எந்த மாநிலம் தொடங்கி உள்ளது? ஆன்சர் ஆந்திர பிரதேசம். ஆன்சர் ஆந்திர பிரதேசம். ஓகே, அடுத்தது 19வது கொஷின், இந்தியாவின் முதல் ஒருங்கிணைந்த கழிவு மேலாண்மை நகரம் மற்றும் கற்றல் மையம் எங்கு நிறுவப்பட்டது? இந்தியாவின் முதல் ஒருங்கிணைந்த கழிவு மேலாண்மை நகரம் மற்றும் கற்றல் மையம் எங்கு நிறுவப்பட்டது? ஆன்சர் கோரக்பூர். ஆன்சர் கோரக்பூர். அடுத்தது 20வது கொஷின், இந்தியாவின் முதல் சைகை மொழி தொலைக்காட்சி சேனல் எது? இந்தியாவின் முதல் சைகை மொழி தொலைக்காட்சி சேனல் எது? ஆன்சர் சேனல் 31. ஆன்சர் சேனல் 31. ஓகே, அடுத்தது 21வது கொஷின், இந்தியாவின் முதல் ஹைப்பர் லூப் சோதனை பாதை எங்கு அமைக்கப்பட்டது? இந்தியாவின் முதல் ஹைப்பர் லூப் சோதனை பாதை எங்கு அமைக்கப்பட்டது? ஆன்சர் ஐஐடி மெட்ராஸ். ஆன்சர் ஐஐடி மெட்ராஸ். ஓகே, அடுத்தது 22வது கொஷின், உலகின் மிகப்பெரிய தங்கக்கட்டி எங்கு உள்ளது? உலகின் மிகப்பெரிய தங்கக்கட்டி எங்கு உள்ளது? ஆன்சர் துபாய். ஆன்சர் துபாய். அடுத்தது 23வது கொஷின், சமூக நீதிக்கான வைக்கம் விருது 2024 வென்றவர் யார்? சமூக நீதிக்கான வைக்கம் விருது 2024 வென்றவர் யார்? ஆன்சர் தேவனுரா மகாதேவா. ஆன்சர் தேவனுரா மகாதேவா. அடுத்தது 24வது கொஷின், முக்கிய மந்திரி பௌஸ்டிக் அல்பஹார் திட்டத்தை தொடங்கிய மாநிலம் எது? முக்கிய மந்திரி பௌஸ்டிக் அல்பஹார் திட்டத்தை தொடங்கிய மாநிலம் எது? ஆன்சர் குஜராத். ஆன்சர் குஜராத். அடுத்தது 25வது கொஷின், ஈகிள் நெஸ்ட் பறவை திருவிழா எங்கு நடைபெற போகிறது? ஈகிள் நெஸ்ட் பறவை திருவிழா எங்கு நடைபெற போகிறது? அருணாச்சல பிரதேசம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மந்த் நடைபெற போகுது. ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசம். ஓகே, அடுத்தது 26வது கொஷின், பூமியின் சாம்பியன்ஸ் என்ற விருதை வென்றவர் யார்? பூமியின் சாம்பியன்ஸ் என்ற விருதை வென்றவர் யார்? ஆன்சர் மாதவ் காட்கில். ஆன்சர் மாதவ் காட்கில். அடுத்தது 27வது கொஷின், சிரியாவின் இடைக்கால பிரதமராக நியமிக்கப்பட்டவர் யார்? சிரியாவின் இடைக்கால பிரதமராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் முகமது அல் பஜீர். ஆன்சர் முகமது அல் பஜீர். ஓகே, அடுத்தது 28வது கொஷின், ஆசிய பெண்கள் கைப்பந்து சாம்பியன்ஷிப்பை வென்ற நாடு எது? ஆசிய பெண்கள் கைப்பந்து சாம்பியன்ஷிப்பை வென்ற நாடு எது? ஆன்சர் ஜப்பான். ஆன்சர் ஜப்பான். அடுத்தது 29வது கொஷின், சர்வதேச மழை தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? சர்வதேச மழை தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் டிசம்பர் 11. ஆன்சர் டிசம்பர் 11. அடுத்தது 30வது கொஷின், உலக சுகாதார பாதுகாப்பு தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? உலக சுகாதார பாதுகாப்பு தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் டிசம்பர் 12. ஆன்சர் டிசம்பர் 12. அடுத்தது 31வது கொஷின், பெரியார் நினைவகம் மற்றும் நூலகம் சமீபத்தில் எங்கு திறக்கப்பட்டது? பெரியார் நினைவகம் மற்றும் நூலகம் சமீபத்தில் எங்கு திறக்கப்பட்டது? ஆன்சர் கேரளா. சரிங்களா? கேரளாவில் இருக்கக்கூடிய
கேரளாவில் கோட்டயம் மாவட்டம் சரிங்களா, அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வைக்கம் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரியார் நினைவகம் மற்றும் நூலகம் வந்து பார்த்திங்கன்னா திறந்திருக்காங்க சரிங்களா. அடுத்தது 32வது கொஷின். உலக ஆயுர்வேத காங்கிரஸ் 2024 எந்த மாநிலத்தில் நடைபெற்றது? உலக ஆயுர்வேத காங்கிரஸ் 2024 எந்த மாநிலத்தில் நடைபெற்றது? ஆன்சர் உத்தரகாண்ட். அடுத்தது 33வது கொஷின். ஒரு நாடு ஒரு தேர்தல் குழுவின் தலைவர் யார்? ஒரு நாடு ஒரு தேர்தல் குழுவின் தலைவர் யார்? ஆன்சர் ராம்நாத் கோவிந்த். அடுத்தது 34வது கொஷின். சோனாய் ரூபாய் வனவிலங்கு சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது? சோனாய் ரூபாய் வனவிலங்கு சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் அசாம். அடுத்தது 35வது கொஷின். இந்தியாவின் மொத்த கருவுறுதல் விகிதம் என்ன? இந்தியாவின் மொத்த கருவுறுதல் விகிதம் என்ன? ஆன்சர் 2.0. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோவில் நம்ம பார்த்த கொஷின்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான நம்ம லைவ் வீடியோவில் வந்து கேட்க போகிறோம் சரிங்களா. லைவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ தெளிவாக பார்த்துட்டு வாங்க சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாரி சேனலுக்கு புதுசு இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. தேங்க்யூ.